ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோ பதிவில் நாம அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு வழங்குவதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருக்கிறதா தற்போது ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்று வெளியாகக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான முக்கியமான தகவல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆண்டிற்கு 2 முறை, அதாவது ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையுமா அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குறது வழக்கம். அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை சமாளிக்கக்கூடிய வகையில் ஏஐசிபி குறியீட்டினுடைய அடிப்படையில் இந்த அகவிலைப்படி உயர்வான எத்தனை % அப்படின்றது நிர்ணயம் செய்வாங்க. இது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். ஸோ இந்த அகவிலைப்படியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் அரசு ஊழியர்கள் அனைவருமே 55% அகவிலைப்படி உயர்வு பெற்றுட்டு வராங்க. இது தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அதே தான் தொடருது. ஸோ இந்த நிலைமையில் 2வது அரையாண்டிற்கான 2025ஆம் ஆண்டிற்கான 2வது அரையாண்டிற்கான அந்த அகவிலைப்படியானது ஜூலையிலிருந்து உயர்த்தி வழங்கணும். ஸோ இந்த ஜூலையிலிருந்து மேக்ஸிமம் 3 அல்லது 4% அகவிலைப்படி கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனானது இருந்தது. நம்மளுடைய சேனலில் கூட கடந்த வீடியோக்களில் ஒரு தெளிவான கால்குலேஷனோட கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த நிலைமையில் இன்றைய தினம் ஒரு நியூஸ் கார்டானது வைரலாக பரவிட்டு, அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு வழங்குவதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்திருக்கிறதா ஒரு தமிழகத்தினுடைய முன்னணி சேனலாக இருக்கக்கூடிய புதிய தலைமுறையினுடைய அந்த ஒரு லோகோவெல்லாம் போட்டு வந்துட்டு இந்த மாதிரி வாட்ஸ்அப்புகளையும் சரி பிற சமூக வலைத்தளங்களையும் வைரலாக பரவிட்டு வருது. பொதுவாகவே ஜனவரிக்கான அகவிலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களுக்கும் அரிய தொகையை அந்த ஊழியர்களுக்கானது கிடைக்கும். அதே போல் ஜூலைக்கான அகவிலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் முதல் வாக்கில் தான் மேக்ஸிமம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை எப்படி இதுதான். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இந்த 2 மாதங்களுக்கும் அந்த அகவிலைப்படி அரிய தொகையை வந்துட்டு அரசு ஊழியர்கள் பெறுவாங்க. ஆனால் தற்போது இந்த வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது இப்போது, அதாவது கரண்ட் இயற்கான ஒரு செய்தியாக அப்படின்றதுல நமக்கும் ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா சமீப காலமாக நம்மளுக்குமே தெரியும், சமூக வலைத்தளங்களுடைய பயன்பாடு அதிகரிச்சிருந்து பல்வேறு ஃபேக்கான செய்திகள் வந்துட்டு, அதுவும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னணி நியூஸ் சேனலாக இருக்கக்கூடிய அல்லது அஃபீஷியல் லெட்டர் மாதிரியே இருக்கக்கூடிய பல தகவல்கள் வந்துட்டு உண்மைக்கு புறம்பாக ஃபேக்காக வந்துட்டு பரவ தொடங்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு செய்தியாக இருக்குமோ அப்புறம் ஒரு சந்தேகம் நமக்கு இல்லாமலும் இல்லை. ஏன்னா ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு முக்கியமான முடிவுகள் அகவிலைப்படி உயர்வு சார்ந்த மத்திய அமைச்சரவை வந்துட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அது சார்ந்த செய்திகள் எல்லாமே வந்துட்டு அனைத்து முன்னணி ஊடகங்களிலுமே உடனுக்குடன் வெளியாகிறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு மத்திய அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றதாகவும் செய்திகள் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பொதுவாக ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுது அப்படின்னா அதற்கு முன்னதாக குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னதாகவே ஊடகங்களில் செய்திகள் வெளியாகும். அதுக்கப்புறமா அமைச்சரவை கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊகங்களும் வெளியாகும். அதற்கப்புறமா அந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தினுடைய முடிவில் இந்த முடிவுகளை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றதா தெரியல. ஆனால் இந்த வெளியாக இருக்கக்கூடிய செய்தியை பொறுத்த வரைக்கும் 4% அகவிலைப்படி உயர்வு அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னது நிறைய சமூக வலைத்தளங்களை பரவினாலும் கூட இது உண்மைக்கு புறம்பாக இருக்குமோ, அதாவது ஒரு ஃபேக்கான செய்தி வைரலாக பரவிட்டு வருதோ அப்படின்ற சந்தேகமும் நமக்கு இருக்குது. ஆனாலும் இதுவரைக்கும் இது தொடர்பாக அரசாங்கம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் வெளியாகலை. ஸோ என்னதான் வந்துட்டு அரசு ஊழியருக்கு இந்த ஜூலையிலிருந்து இந்த 4% அகவிலைப்படி 3லிருந்து 4% வரைக்கும் அகவிலைப்படி அதிகரிக்க வாய்ப்புகள் இருந்தாலும் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும், அதாவது 100% உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம நம்ப மாதிரி இல்லை. ஸோ அரசின் சார்பில் இது சார்ந்த ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபேக்கான செய்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாமும் கருதுகிறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.